ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். டேஸ்டி ஃபுட் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் தெரியுதா? அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் வருதா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆல் ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, சப்ஸ்கிரைப்ட் ஆகிட்டீங்க. இனிமேல் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கே தானாக வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டேஸ்டியாக சீக்கிரமாக வீட்டிலே செய்யக்கூடிய முட்டை குழம்பு தாங்க. அதுக்கு தேவையான பொருள் 3 முட்டை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அது கூடவே தக்காளி சேர்த்து பேஸ்ட் ஆக்கிக்க போகிறோம். தக்காளி 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய இஞ்சி, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஓகே, அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டு. எதுக்காக தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோன்னா, குழம்பு ஒரு கெட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா சுண்டி வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முட்டை குழம்பு நம்ம கெட்டியாக தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொதிச்சா கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டி கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம் வரையும் நல்லா கொதிக்க விடுவோம். நான் வந்து 2 பேர் செய்கிற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 பேருக்கு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு உடச்சி விட்டுக்கோங்க. இது அப்படியே குக் ஆகட்டும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதிகமாக வச்சுட்டிங்கன்னா எக் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மேலே அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும், 1 சைடு நல்லா குக்காக இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டு பாருங்கள், வரும் அழகாக. ஸோ அப்படியே நம்ம எடுத்து 3 முட்டையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், திருப்பியாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கெட்டியாக கரெக்டான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான், டேஸ்டியான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இதே மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சமையலோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.